தூங்குறத பார்த்துட்டு ராகவ் வந்து தன்னையும் மறக்கிறாரு. அப்படியே அபியை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அபி வந்து திரும்பி படுக்கும்போது தன்னோட கையில் வந்து படுத்து அவங்க தூங்கும்போது அதையும் ரசித்து பார்க்குறாரு. அபி சாரி அபி, இவ்வளோ நாள் வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அபி, நீ ரொம்ப ரொம்ப நல்லவ, நீ ரொம்ப க்யூட்டு. ஆனால் நான் எதையுமே யோசிக்காமல் உன்னை ரொம்ப புண்படுத்திட்டேன். ஆனால் என் மனசில் வந்து விஷயங்களை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் அபி. நான் எல்லாத்தையும் சொன்னால் மட்டும்தான் உங்ககிட்ட வந்து நான் சரளமாக பேச முடியும். அந்த மாதிரி நிலமையில நான் இருக்கேன் இப்போது. நான் ஆல்ரெடி உன்னை லவ் பண்ண விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லுவேன் அபி. நீ என்னை ஏற்றுக்கினாலும் சரி, இல்லை ஏற்றுக்காமல் வந்து இதோட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அபி. உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும், ஷேர் பண்ணணும். அன்பில் வந்து உன்னோட அன்பு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில. ஆனால் என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன் அபி. உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் அபி, உனக்கு ரொம்ப பிடிக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பாவம், நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அடுத்த நாள் வந்து அனு என்ன பண்ணுறாங்க, அபிக்காக பஜ்ஜி செஞ்சு வைக்கிறாங்க. அதை பார்த்து அபி வந்து சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெயில் பாலிஷ் போட்டுட்ருக்கவங்க அப்படியே விட்டுட்டு வந்து அதை வந்து எடுத்து சாப்பிட போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ராகு அங்கே வராரு. என்ன அபி பண்ணுற அப்படின்றாரு. என்ன பண்ணுற அப்படின்னோடனே பஜ்ஜி அப்படியே சாப்பிட்ற, நெயில் பாலிஷில் ஒன்றும் ஈரமே காயில் பாரு, அது ஃபுல்லாக கெமிக்கல்ஸ், வயிற்றுக்கு போனால் என்ன ஆகும், இரு நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்து ஊட்டி விடுறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ராகவா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. உடனே ஊட்டி விடுறாரு. நானே தரேன், நல்லா இருக்கா அப்படின்னு. நல்லா இருக்கு அப்படின்றாங்க. இது எல்லாம் பார்க்க முரளிக்கு வயிறாக எரியுது. பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. என்னடா இது இப்படி பண்ணுறானே, அபி சும்மா தானே இருக்கா, ஆனால் இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறானே, போய் அபிக்கு சாப்பாடு ஊட்டுறது என்ன, எல்லாம் பண்ணுறது என்ன, அபி பார்த்து கவனிக்கிறது என்ன, இந்த ராகுவுக்கே இப்படி ஆகிட்டான், ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு புலம்புறாரு. இதை பார்த்துட்டு வந்து சரி விடு முரளி, எல்லாம் சரியாயிடும் கிருஷ்ணா, வந்து சும்மா வந்து ஏதோ வந்து இதுக்காக பண்ணியிருப்பான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்புறாங்க. சுந்தரி அதை கேட்டு வந்து அத்தை நீங்கள் அமைதியாக இருங்க அத்தை, ஏதோ நடந்திருக்கு, அபியை பற்றின விஷயம் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் வந்து அவன் இந்த அளவு அன்பாக பழகிறான். இதை இப்படியே விட்டால் 2 பேரும் வாழ ஆரம்பிச்சிடுவாங்க, அது மட்டும் நடக்கவே கூடாது, இன்றைக்கே இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அபிக்கிட்ட ராகவ் வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. சொல்லுங்கள் என்ன பேசணும் அப்படின்னோடனே, இல்லை அபி, நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அந்த விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் அப்படின்றாரு. சொல்லுங்கள் ராகவ், என்ன சொல்லணும் என்கிட்ட அப்படின்னோடனே, உனக்கு ஞாபகம் இருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், அதை பற்றி மட்டும் நீ இதையே சொல்லி நான் ஆஃப் பண்ணிடுற, நான் என்ன சொல்ல வரேன் முழுசாக கேளு அபி அப்படின்னோடனே, பற்றி எடுத்தாவே எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது வேறு விஷயம் அபி. விக்னேஷ் உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன்னை நான் விரும்பினேன் அபி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை நான் லவ் பண்ணேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், அந்த இன்சிடென்ட் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த லவ் சக்ஸஸாக தான் ஆயிருக்கும், இப்போ வரைக்கும் நம்ம நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த இன்சிடென்ட் நடந்ததால் தான் எனக்கு இப்படி ஆகிடுச்சு. ஆனால் இப்போ சொல்கிறேன், அந்த இன்சிடென்ட் எல்லாமே நான் வந்து தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அபி, உன்னை பற்றி நல்லபடி நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஐ ரியலி லவ் யூ அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாரு. உடனே அபியை வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல. நீயும் என்னை லவ் பண்ணுறியா அபி அப்படி சொல்கிறாங்க. ஆமாங்க, நானும் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு இவரும். இது எல்லாத்தையுமே வந்து ராகு வந்து நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் கனவா, நான் நிஜமாகவே அபிக்கு ப்ரப்போஸ் பண்ண நினச்சேனே, அபியும் என்னை விரும்புகிறதா சொன்னால் நினச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இன்றைக்கி அபிக்கிட்ட நிஜமாகவே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு வராரு. அபிக்கிட்ட சொல்ல வராரு. அந்த டைமில் முரளி வந்து அபிக்கிட்ட வந்து நின்று பேசிகிட்டு இருக்காரு. அப்போ முரளி வந்து அபிக்கிட்ட ஏதோ வந்து விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கா. அது பார்த்த ராகு வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு, என்ன முரளி பேசுகிறான் அப்படி சொல்லிட்டு. உடனே வந்து அபியோட கையை பிடிச்சிட்டு, அபி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை அப்படி சொல்கிறாரு. ஏங்க முதல்ல கையை எடுங்க, எதுக்கு கையெல்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்றாங்க. நான் சொல்கிறது புரியும்ல உங்களுக்கு, அதனால தான் அப்படி நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து இவன் வேறு தேவையில்லாமல் கையை பிடிக்கிறான், இவன் என் மேலே கையை வச்சிட்டானே என் கையில், இந்த கையை போய் நான் பெனாயில் தான் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி பின்னாடி வந்து திரும்பி வராங்க. அதை பார்த்து ராகு குழப்பம் பண்ணிடுறாரு. அபியும் வந்து அந்த கிருஷ்ணாவும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, அதுவும் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. அபி தான் வந்து அந்த கிருஷ்ணா வந்து மோசமானவன் சொன்னால, அப்புறம் 2 பேருக்கும் எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டேன், இப்போ கையை பிடிச்சிட்டு பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே சொல்லிட்டு ராகு குழப்பி நிற்கிறாரு. இது இங்கே வந்து ஒன்றும் புரியாமல் ராகு வந்து குழப்பிட்டு அபிக்கிட்ட பேசாமல் திரும்ப வந்துடுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து முரளி வந்து வாட்ச் பண்ணுறாரு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், நீ அபிக்கிட்ட நெருங்கும் போதெல்லாம் நான் நெருங்குவேன் அப்படின்றாரு. இது புரியுது.